திரு சீனிவாசன், இன்னமும் இந்த ஒற்றை தலைமைக்கு சின்னத்துக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கா? இது ஒரு தீராத ஒரு பாதையா நோக்கி போயிட்டே இருக்குதா? அதாவது அதுக்கு முன்னாடி அண்ணன் கருணாநிதி சொன்னாங்க இல்லையா, அதாவது என்னதான் நாயகர்களா கதாநாயகர்களா நீங்க மாத்த முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு இந்த நம்மளுடைய தொலைக்காட்சியில ஒண்ண இந்த செய்தியெல்லாம் மக்கள் அடிமட்ட பாட்டாளி தொண்டனுக்கு எந்த மாதிரியான உணர்வு இருக்கு அப்படின்னா, இந்த வில்லன்கள்லாம் சேர்ந்து சின்னத்தை புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் கொடுத்த அந்த சின்னத்தை முடக்கிறதுக்கான ஒரு கும்பலா இவங்க சேர்ந்திருக்கிறாங்க, ஒரு கோஷ்டியா இவங்க ஏற்பாடு பண்றாங்க. இந்த கட்சியுடைய வெற்றி சின்னத்தை இரட்டை இலையை முடக்கிறதுக்கு இவங்க எல்லாம் ஒரு சதி செய்யறாங்கன்றதுதான் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட எண்ண கருத்துக்கள். அப்ப இதுக்கு அடிப்படையா இவங்கதான் இருக்கிறாங்க. இந்த தொடர்ந்து கட்சிக்கு தொடர்மேல் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்குனதுதான் இவங்க. சரி, இன்றைக்கு இந்த தீர்ப்பின் மூலமா இவங்க ஒரு தற்காலிக ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க, அப்படிதான் பார்க்க முடியுது. என்னன்னா இதுல நிச்சயமா வெற்றி அதிமுக பொதுச் செயலாளர் இன்னும் ஓராண்டு தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. அதை நோக்கிய வியூகத்துல தொடங்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. கடைசியில சின்னத்துக்கே ஒரு ஆபத்து வந்ததுன்னா அது உங்களுக்கு தானே ஒரு பெரும் பின்னடைவா போய் முடியும். அந்த இடத்துல கரெக்டா உங்களுக்கு ஒரு செக்மேட் வச்சுட்டாங்களா? இல்லைங்க, அதாவது தொடர்ந்து நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்ல சட்டப்பூர்வமான நிலைப்பாடத்தான் அதிமுக மேற்கொண்டிருக்கு. சட்டப்படியான அணுகுமுறையத்தான் மேற்கொண்டு பொதுச் செயலாளரா அவர் உட்கார்ந்து இருக்கிறார். பிரியன் சார் சொன்ன மாதிரி ஏதோ தற்காலிகமா ஈரோட்ல சின்னம் வாங்கிட்டாங்கன்னா சட்டத்தை பாருங்க. சட்டப்படி தற்காலிகமா சின்னம் கிடைத்தாலும் கிடைத்த அந்த சின்னம் யார் பெற்றாங்களோ அவங்களுக்கு தானே சட்டம் வலு சேர்க்கும். தற்காலிகங்கிறதானங்க உண்மை. இன்னும் சிட்டி சிவில் கோர்ட்ல இந்த கேஸ் பெண்டிங்ல தானே இருக்கு. அதுல ஏதாவது தீர்ப்பு வந்துருச்சுன்னா மறுபடியும் அது உங்களுக்கு ஆபத்தா தானே போய் முடியும். இதை எச்சரிக்கையா கூட எடுத்துக்கோங்க. நினைக்கிறீங்க வராது. நம்பிக்கை வேற சட்டம் வேறங்க சீனிவாசன், நம்பிக்கை வேற சட்டம் வேற. கரெக்ட். நாங்களும் அதைத்தான் சொல்றோம். சட்டப்பூர்வமா தேர்தல் ஆணையத்துக்கு இந்த அதிகாரம் கிடையாது. இதுதான் கருத்து. நீங்க சாதிக்கழி வழக்க பாருங்க. கடைசி அவங்களுடைய அந்த சில பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன சொல்றாங்க சாதிக்கழி வழக்குல, பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்பி, இந்த கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர்கள், கட்டமைப்பு, இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் பரிந்துரை பண்ண முடியும். அப்ப தேர்தல் ஆணையம் அதுக்கு உச்சபட்ச அதிகாரம் இல்ல. அது உச்சபட்ச அதிகாரம் இருக்குதா, திருப்தி அடைஞ்சா நீங்க மேற்கொண்டு அந்த நிகழ்ச்சியை தொடங்கலான்னு தான் நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அதுவே இன்றைக்கு அதிமுகவிற்கு ஒரு வெற்றி செய்தியாகத்தான் நாங்க பாக்குறோம். அதனால இவங்க எத்தனை முறை மகிழ்ச்சி அடைஞ்சு எப்படியாவது முடக்கிடலாம், கட்சியை சீர்குலைச்சிடலாம் நினைச்சாலும் புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கம், அம்மா உருவாக்கிய இயக்கம், கோடிக்கணக்கான தொண்டர்கள் உள்ள இந்த இயக்கம், இவங்க எதை கைப்பற்றி இருக்கிறாங்க? இல்லங்க, அவங்கதான் சொல்றாங்களேங்க, நாங்க அழிக்கணும்னு எங்களுக்கு எண்ணமே கிடையாது. ஆனா எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை தூண்டுறதே எடப்பாடி பழனிசாமி தான். எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம், கட்சியை காப்பாற்றுவோம், சின்னத்தை காப்பாற்றுவோம், மீண்டும் ஆட்சி பீடத்துல அமர வைப்போம் அப்படின்னு சொன்னா அது எதையுமே எடப்பாடி பழனிசாமி கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த ஒரு ஆணவ போக்கோட அவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிறதான அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏன் கொஞ்சம் இறங்கி எல்லாரோட ஒருங்கிணைந்து செயல்பட்டா என்ன பிழையாயிட போகுது? கட்சி அலுவலகத்தை சூறையாடிட்டு கட்சிக்கு சமாதானம் பேசி கட்சிக்கு சேர்த்துக்கங்கன்னா தொண்டை எப்படி அதை ஏத்துக்குவான்? அப்ப நீங்க ரணக்கலப்படுத்திட்டு கட்சியுடைய வடசை குலைச்சிட்டு நீங்க கட்சியில சேரட்டு இன்னைக்கு நான் கதாநாயகனா நீங்க என்ன பேசினாலும் ஏதோ துரைக்கண்ணா ஏதோ குறுக்கிட விரும்புறாரு, கேட்டுருங்க சுருக்கம். இல்ல, கட்சியில இந்த மாதிரியான கருத்து மாறுபாடுகள், முரண்பாடுகள், கட்சியில பிரிவு பிளவுகள் வருகிற பொழுது உரிமை கோருவதற்காக சில விஷயங்கள் நடக்கும். மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த தலைமை கழகத்தை கைப்பற்ற போகிற போது அந்த அவங்க முன்னிலையிலே அந்த பூட்டு உடைக்கப்பட்டு கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. அதெல்லாம் வரலாறு. அவங்களையே போலீஸார் அடிக்க வரலாங்க, பல பேர் அங்கே அடித்து மதுரேறி குதிச்செல்லாம் போயிருக்காங்க. பிரச்சனைகள் உருவாகிற போது இந்த விஷயம் என்பதுமே அந்த சம்பவம் நடந்த பொழுது அவர் அங்கே இல்லை. 10 நிமிடம் கழித்து தான் காரில் வர்றாரு. அப்போ வருது இந்த உணர்ச்சிகரப்பட்ட தொண்டர்கள். அங்கே ஒரு 50-60 பேர் இரவு முழுவதும் இருந்து ஆடல் பாடல் கொண்டாட்டம்னு இருந்து ஒரு 8 மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழுக்கு போகாமல் அங்கே இருந்து எதிர்வினை ஆற்றியதனுடைய விளைவாக நடைபெற்றது. உடைச்சாரு இல்லை அப்படின்னு ஒரே ஒரு விஷயம். அம்மா தெய்வம் வாழ்ந்த கொடநாடு கொள்ளை வழக்கு என்ன ஆச்சு? தெய்வம் வாழ்ந்த வீடை இடிச்சு கொலை பண்ணி அவங்க அறைய தாக்கி உடைச்சு போயிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கேள்வி இருக்குல்ல. வழக்கு போட்டது அதிமுக வழக்கு போட்டு குற்றவாளிகளை கைதும் பண்ணிட்டாங்க. அது விசாரணையும் போயிட்டு இருக்கு. அதனால நீங்க முழங்காலுக்கும் முடிச்சு
எப்படியாவது இவங்களை வந்து ஹீரோவாக்குற முயற்சி தயவு செய்து பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, நீங்க சாமர்த்தியமா எல்லா விஷயத்தையும் அணுக பாக்குறீங்க, அது நடக்காது. சட்டப்படிதான் அணுகணும். எடப்பாடியார் வந்து சட்டப்படி சட்ட நுணுக்கங்களோடு ஒவ்வொரு முறையும் அது வெற்றி கண்டு இல்லங்க. இப்பதானங்க திரு துரைக்கருணா சொன்னாரு, 6 பேர் போய் பார்த்தாங்க, அதுல 3 பேர்கிட்ட நானே நேரடியா பேசினேன், எல்லாரும் ரொம்ப வேண்டுகோள் வைக்கிறாங்க, 26ல முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க தான் பொதுச் செயலாளர், எப்படியாவது சமாதானப்படுத்தி கட்சியை ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய வலிமையான ஒரு கட்சியா நம்ம கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நீங்க கட்சியிலே இருக்க வேணும்னா அவங்க கூட போய் செயல்படு அப்படின்னு சொல்லி அதே நிலைப்பாட்டில் அவர் நிற்கும் போது தானங்க எங்களுக்கெல்லாம் வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு விடாப்பிடியா இருக்க வேண்டிய காரணம் என்னவா இருக்க முடியும்? அதாவதுங்க, நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து கட்சி வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுறது, கட்சி சாராத சூரியமூர்த்தின்றவரு கட்சிக்கு இன்னல் கொடுக்கிறது, பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளரை அவன் வந்து செல்லாது, இதை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றது, இந்த மாதிரி கட்சிக்கு எதிரான கருத்துக்களை வெளியில இருந்து பேசி தொடர்ந்து தொந்தரவு கொடுக்கறவங்களை 6 பேர் இல்ல, நீங்க 60 பேர் கூட்டிட்டு வந்தாலும் இது செட்டில் ஆகாது. அப்ப கட்சிக்கு துரோகம் செய்கின்ற மனப்பான்மையோடு சமாதான பேச்சுக்கிறது நடைபெறாது, அது வந்து ஏற்கவும் முடியாது. இதுதான் உண்மை நிலை. எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற புரட்சி தலைவரோடு பணியாற்றிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அம்மாவோடு பணியாற்றிய தலைவர்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. புரட்சி தலைவரோடு பயணித்த செங்கோட்டையன் தானே இன்னைக்கு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சார்? அவர் வந்து எடப்பாடியாருக்கு வந்து நீங்க பாராட்டு விழா நடத்துறது தப்புன்னு சொல்லல சார். புரட்சி தலைவர் அம்மாவினுடைய படத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். சரி, அதனால அவரை எதிராவோ அல்லது இவர்களுக்கு ஆதரவாவோ திரட்ட அதை இபிஎஸ் கிட்ட தனியா சொல்லியிருந்தா பரவாயில்லங்க. எல்லா செய்தியாளர்களையும் கூப்பிட்டு அவர் சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒரு செய்தி இருக்குன்னு அர்த்தம். அதான் இதுல உள்ள முக்கிய பாயிண்ட். ரைட். திரு சீனிவாசன், உங்களுடைய நிறைவு கருத்து, விமர்சனங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அதாவது கட்சியில இல்லாத சூரியமூர்த்தி வழக்குக்கு வந்து விளக்கம் கேட்பதற்காக தேர்தல் ஆணையம் அழைச்சிருந்தாலும் கூட, இந்த 5 பேரை கூப்பிட்டு கூட தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடாது, அதற்கு அதிகாரம் இருக்கதா இல்லையான்றது அதை முதல்ல பரிசீலனை பண்ணி தான் அந்த முடிவை எடுக்கும். அதனால ஒரு நாள் சின்னத்திற்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. அதை வந்து நாங்க நீதியை நம்புறோம், தர்மத்தை நம்புறோம். அதனால வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுல வந்து மகிழ்ச்சி அடையலான்னு நினைக்கிற இவங்களுடைய கனவு ஒரு நாளும் பலிக்காது. அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து கட்டுக்கோப்பா அண்ணன் எடப்பாடியார் பக்கத்துல கூட இருக்கிறாங்க. கட்சி சிறப்பா போயிட்டு இருக்குது. அப்ப கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களுடைய வழக்கு அதை வந்து சட்டப்படியா நாங்க எதிர்கொள்றதுக்கு அதிமுக தயாரா இருக்குது. அதனால வந்து எந்த விதமான பாதிப்பும் சின்னத்துக்கோ கட்சிக்கோ இந்த தேர்தல் ஆணையத்தால வராது. வந்தது அப்படின்னா அந்த சட்டத்தால தேர்தல் ஆணையத்தால வராது. இப்ப செங்கோட்டையின் அதிருப்தி குரலா இருக்கட்டும், கோகுல இந்திரா பேசினதாகட்டும், ஒரு மாசத்துக்கு முன்பா கூட நம்ம நிறைய விவாதிச்சோம். அதிமுகல கள ஆய்வு கூட்டம் அறிவிக்கிறாங்க. நெல்லையில பார்த்தா அங்க அடிதடி, கும்பகோணத்துல பார்த்தா அங்கேயும் அடிதடி, மதுரையிலையும் அடிதடி, திருச்சியிலையும் அதிருப்தி குரல்கள். அப்ப கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை. இப்ப திமுக தரப்புல இருந்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எடப்பாடி கண்ட்ரோல்ல அதிமுகவே கிடையாது அப்படின்னு. இப்ப தேர்தல் ஆணையத்தை விட்டுருவோம், கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாதிரியான முரண்கள் எடப்பாடி பழனிசாமியின் சொல்லுக்கு கட்டுப்படாத ஒரு நிலை அங்க இருக்குதா? அப்ப இவங்க எல்லாம் வந்து அதை கேள்வி கேட்க தானே செய்வாங்க. இல்ல, ஜனநாயகம் இந்த கட்சியில வந்து நல்ல தலை தோங்கி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். மாத்தி அடிச்சுக்கிறது தான் ஜனநாயகம் தலை தோங்கி இருக்குதா? இல்ல, அதுக்கு பிறகு எல்லாம் தீர்வு அடைஞ்சிடல. ஒரு சத்தம் இருந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அது தலைவர் முன்னாடியே தீர்வு எட்டப்படுது இல்ல. இப்ப நீங்க எதுவா இருந்தாலும் தலைவர்கிட்ட அந்த குற்றச்சாட்டும் குறைகளை சொல்லுங்க, அதற்கான நிவாரணம் கிடைக்கணும் தானே பேசுறாங்க. இப்ப எந்த தலைவர் வந்து எடப்பாடிக்கு எதிராகவோ அதிமுகவுக்கு எதிராகவோ செய்தியாளர்களை சந்திச்சு எடப்பாடியார் வேணாம், கட்சிக்கு வேற தலைமை வேணும்னு எந்த தலைவர் சொன்னாங்க? அதற்கான அந்த மாதிரி சாத்தியமே இல்ல, எழாது. அப்ப கோடிக்கணக்கான தொண்டர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பொதுச் செயலாளர் வந்து இந்த 5 பேர் சேர்ந்து எப்படியாவது வீழ்த்திடலாம் அல்லது செங்கோட்டையன தலைவரை உருவாக்கி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா உங்களுடைய கனவு பகல் கனவாதான் போகும். இது அதிமுகவிற்கு யாராலும் குந்தகம் ஏற்படாது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவுடைய இயக்கம் இது. அதனால கோலப்பன் சொன்னார் பாருங்க, அண்ணா நாஞ்சில் கோலப்பன், சின்னம், கட்சி, கொடி, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, இதுதான் முக்கியம் ஒவ்வொரு தொண்டனும். அதனால தனிப்பட்ட ஒரு தனி மனிதனை நம்பி அன்னையே போய் அங்கே இருக்கிறாரு. நான் கேட்கிறேன் நாஞ்சில் கோலப்பன், நீங்க இவ்வளவு விசுவாசமானவர், ஒரு சீனியர், கட்சிக்கு குந்தகம் ஏற்படுற ஆட்களோட நீங்க ஏன் துணை போறீங்க? சரி, ஓகே, இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. நீங்க அவருக்கு தனியா அழைப்பு கொடுத்துக்கங்க. சரி, நன்றி. நன்றி. ஓகே, ரைட். சரி, அதனால இவர்களுடைய சதி நிச்சயமா முறியடிக்கப்படும். நீதி. நன்றி.